யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முசிறில இருக்கக்கூடிய பார்வதிபுரம் அப்படிங்கிற இடத்துல சுரேஷ் வர்மா தெரப்பி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சார் நிறைய பதிவுல சொல்லியிருப்பாரு. இருந்தாலுமே வர்மா பண்றது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள வலிகள்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ செஞ்சு காட்ட போகிறோம். பாருங்கள், இது காக்காட்டை வருமம். இந்த வருமம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் கில்லராக வேலை செய்யும். ஒரு அரை மாத்திரை அளவு அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா போதும். எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் உடம்புல இருக்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு 15லேருந்து 20 கவுண்டு கொடுத்தோம்னா போதும். ஏன்னா இதுதான் அந்த நியூரான்ஸில் போய் வலிங்கிற உணர்வை குறைக்கக்கூடியது. இந்த காக்கட்டை வருமத்தை தூண்டும் போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த கழுத்து பகுதியில் இருக்க நரம்பு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதிகம் வலிய வேதனையை ஸ்டோரேஜ் ஆகிற இடம். இங்கே கொடுத்தாவே இங்கே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கழுத்து திருப்ப முடியாமல் இருக்கிறது, ஒரே பிடிப்பாக இருக்கும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வருமத்தை கொடுக்க கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தோட நரம்பும் இங்கே தான் இருக்கும். இந்த நரம்பு பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு பிளாக் இருக்கும். அந்த பிளாக் இருக்கிறதுனால என்னென்னா சர்க்குலேஷன் மேலே போகாது. அதனால தான் இந்த வருமத்தை தூண்ட அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆயிடும். இந்த காக்காட்டை வருமத்தை தூண்டினாவே போதும், இங்கே எனர்ஜி பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் அடப்பு இருக்கும். அழுத்தம் கொடுக்க என்ன ஆகும்னா இந்த இடம் பின்னு ஆகும் மேலே மூளையிலலாம் ஒரு அதிர்வு இருக்கும். இந்த இதை நம்ம ரிலீஸ் பண்ணாவே, இந்த வருமத்தையும் இந்த நெட்டு வருமத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடும். இது நம்ம வருமத்தை கொடுத்து இப்போ நம்ம ஒரு தெரப்பி கொடுக்க போகிறோம். தெரப்பி கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வலிங்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி அங்கே திரும்பி உட்காரங்களே. இப்போ வருமத்தை தூண்டணும் இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் அடிக்க போகிறோம். இது அடிக்க பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஆகிடும். உடம்புல எங்கே வலி இருந்தாலும் சரி, முடியாத வலி எந்த வலியாக இருந்தாலும் சரி, ஒரு 15-20 நிமிஷத்தில் அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். அதிகம் நம்ம 2 வீலர் ஓட்டுவோம், கார் ஓட்டுவோம். அப்படிங்கும்போது உடம்புல ஏகப்பட்ட வலிகள் இருக்கும். L4 L5 இடுப்பு வலி இருக்கும். ஜவு விலகல் எல்லாத்துக்குமே நரம்பு சம்மந்தப்பட்டது நல்ல ஒரு உணர்வு கொடுக்கும். உணர்வு நரம்பையும் உணர்ச்சி நரம்பையும் நல்லா தூண்டக்கூடியது. அதிகமாக எல்லாத்துக்கும் L4 L5 தான் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது நம்ம கொடுக்க அந்த பேக் பெயினை அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டு சில பயிற்சி முறைகளை ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டாவே போதும். அப்படியே வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முன்னாடி பண்ணது வந்து அதுக்கு பேர் என்ன சார்? அது வந்து டெராஹெர்ட்ஸ் தெரப்பி. ஓகே, அது வந்து நம்ம உடம்புல வலியெல்லாம் குறைக்க கூடாது. இது நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம காலில் உள்ள நரம்புகள்லாம் இருக்கு இல்லையா, பெரிபரல், அதுக்கெல்லாம் வந்து சில பேருக்குலாம் குத்துது குடையுது அப்படிம்பாங்க இல்லையா, எனக்கு சக்கரை இருக்கிறனால இதாக இருக்கும். அதுக்கெல்லாம் உள்ள இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கால்களில் 5140 நரம்பையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஓ சூப்பர் சார். எனக்கு அப்படியே இந்த உள்ளங்காலில் அப்படியே மசாஜ் பண்ற மாதிரி நம்ம கையில பண்ணும்போது எப்படின்னா ரொம்ப நேரம் பண்ண முடியாது, அரை மணி நேரம் ஒரு இடத்துலயே பண்ண முடியாது. ஆனா இது மிஷின்ல போட்டுட்டு உட்காந்தோம்னா நல்ல அருமையா இருக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 விதமான ஃபங்க்ஷன் நடக்கும். ஒண்ணு வந்து காலை உருட்டி விடும், காலை வந்து இப்படி விரிச்சு விடும், கணுக்கால காப் மசில்ஸை நல்லா பிடிச்சி விடும். ஓகே ஓகே சார். இது மாதிரி ஒரு 3 விதமான ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் நல்லா போகும், அந்த நரம்பு குழாயில இருக்க அடப்பெல்லாம் எடுத்து விடும். ஓகே ஓகே ஓகே. சோ ரொம்ப நேரம் நின்னுட்டு வேலை செய்றாங்களா சார்? எல்லாருமே எடுத்துக்கலாம். நார்மலா இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறோம், ரொம்ப நேரம் நிக்கிறோம், உட்காந்தே இருக்கிறோம், சூற பிடிச்சிக்குது, குறக்குழி பிடிச்சிக்குது, அப்படியே காலைல எந்திரிச்சாலும் காலை நீட்டே முடியல, எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். ஓகே ஓகே. சோ நல்லா பாதம் நல்லா அழுத்தி கொடுத்து ஒரு மசாஜ். ஏன்னா நம்ம கையில மேனுவலா அவ்வளவு நேரம்லாம் செய்ய முடியாது சார். கை வலி எடுத்து மிஷின்ல நம்ம உட்கார வச்சோம்னா போதும்.
ஒரு ஃபுல் பாடிக்கு நம்ம கொடுக்கும்போது என்னன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா வேலை செய்யும் உடம்புல. எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். ஒரு 20 நிமிஷம் நம்ம இதில் உட்காந்து இருந்தோம்னா போதும், உடம்புக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நம்ம மிஷினில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இப்போ மேனுவலாக நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் உள்ள பாதத்தில் உள்ள 5150 நரம்பை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. ஏறி நின்னுங்களேன், இந்த 2 காலும் இந்த காலும் ஒட்டணும், அப்போ தான் அந்த மேடு பகுதிக்கு இந்த ஸ்பைனலுக்கு போகும் நல்ல எனர்ஜி. இதை நீங்கள் காலை வச்சுட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் பண்ண மாதிரியே இதில் இருக்கும். இது மேனுவலாக செய்யக்கூடியது. இப்போ நம்ம உடம்புல உள்ள 5150 நரம்பு ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா சுகர், பிபி எல்லாத்தையுமே குறைக்கும். சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே காலை தூக்குங்களேன், அப்படியே தூக்குங்க, இறக்குங்க, தூக்கி தூக்கி இறக்குங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இது மாதிரி வந்து ஒரு 108 தடவை செஞ்சீங்கன்னா ரைட்டுங்களா, நல்லா சுகர் நல்லா குறையும். நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதே இது மேட் இல்லாமல் நீங்கள் வெறுமனா செஞ்சாலும் குறையும். ஆனால் கவுண்டிங் இன்னும் கூட ஏற்றணும். ஒரு 300 தடவைனாச்சும் ஏற்றி இறக்கணும். இப்போ எதுக்கும்போது நம்மளுடைய இந்த டெண்டான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தசை நாரில் உள்ள 2வது இருதயம் நல்ல வேலை செய்யும். நம்ம உடம்புல 2வது இருதயம் இருக்கக்கூடிய இடம் இதுதான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஏற்றி இறக்கும்போது பார்த்திங்கன்னா ரத்தத்தை மேலமாக ஏற்றும். இப்போ ஹார்ட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு பியூரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இங்கே கீழேருந்து மேலே ஏற்றி விடும். இப்போ மேட் வச்சு செய்யும்போது 108 தடவை செய்யணும். ஆனால் வெறும் காலில் செய்யுங்களேன், தூக்குங்க இறக்குங்க. இது மாதிரி ஒரு 300 தடவை செய்யணும். 300 தடவை செஞ்சிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இதே இது மேட்டில் செய்யும்போது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். சாப்பிட்ட உடனே யாரெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்களோ அப்புறம் சுகரை செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கும். இதுதான் வந்து நிரூபிக்கப்பட்டது. இதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு செய்யும்போது பார்த்திங்கன்னா உடம்புல நல்லா சர்க்குலேஷன் ஏற்றும். ஆனால் எரிக்கும், நிறையா பொருளில் எரிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறையா சுகரோட லெவல் குறையும். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வெல்த் ஆர்கனைசேஷனில் நிரூபிக்கப்பட்டது. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ரெகுலராக செய்ய உடம்புல சர்க்கரை அளவு குறையும், இரத்த அழுத்தம் அளவு குறையும். இது நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை செய்யணும். லேடிஸுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கான வழிகளை குறைக்கக்கூடியது, வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி பார்க்க போகிறோம். நல்லா வலது முட்டி கால் முட்டியை தொடுங்க, முள்ள இறக்குங்க. இந்த கால் இந்த முட்டியை தொடுங்க. இது மாதிரி காலையில் ஒரு 108 தடவை ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இதை நீங்கள் செஞ்சிங்கனாவே உடம்புல தேவையில்லாத எல்லாமே கரைஞ்சிரும். இதை நம்ம காலையில் ஒரு 7 மணிக்குள்ளார செஞ்சிடணும். இதை செஞ்சாவே போதும். இது சுலபமாக நம்ம எதெல்லாம் வலியெல்லாம் குறைக்கலாமோ அதெல்லாம் செய்கிறோம். சில பயிற்சிகளை செய்யும்போது உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும், நல்ல ஒரு மனச்சோர்வுலாம் நீங்கி உற்சாகம் இருக்கும். இதை நம்ம டெய்லி செஞ்சு பழகுங்க. சார், நீங்கள் வந்து எப்போவுமே சொல்லுவீங்க ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து வர்ம சிகிச்சை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அதில் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் சார் நான். ஆனால் இப்போது எனக்கு நீங்கள் பர்சனலாக இந்த வர்மா சிகிச்சை பண்ணும்போது இது நிஜமாலுமே ரியலாக இருக்குது சார். ஏன்னா நானுமே நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க தான். அந்த முதுகு வலி அப்படிங்கிறது எனக்கும் இருந்துச்சு. நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டாக ரெடியூஸ் ஆயிருக்கு சார். இதை நம்ம கண்டினியூஸாக எடுக்க கண்டிப்பாக நமக்கு நல்லா ரிசல்ட் இருக்கும் இல்லைங்களா? ஒரு உடம்புக்கு பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஒரு சில உடம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அவருக்கெல்லாம் வந்து ஒரு 30% to 40% நல்ல ரிசல்ட் அவருக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே. 2வது சிட்டிங் ஓகே சார். முதல் சிட்டிங்ல வரும்போது அவருக்கு தோல் பட்டெல்லாம் தூக்கவே முடியல, ஒரு பகுதியை வச்சு தூங்கவே முடியாது. இப்பெல்லாம் போன வாரம் எடுத்துட்டு போனாரு, இந்த வாரம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு, நம்ம கையெல்லாம் தூக்க முடியல, இப்ப தூக்கலாம் முடியுது அப்படின்னாரு. நடைய நல்ல வித்தியாசம் வந்துருச்சு. முதல் சிட்டிங்லயே நட வித்தியாசம் வந்துருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% எல்லாமே சரியாயிடுச்சு. இன்னும் 2 வாரம் வந்தாருன்னா ஃபுல்லா ஒரு பழைய நடைக்கு வந்துடும். ஓகே சார். எனக்கு வந்து பர்சனலாவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மேட்ல இருந்தபோது கூட அந்த ஒரு குத்துற மாதிரி ஊசு குத்துற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அப்ப கூட அந்த பாயிண்ட்லாம் நல்லா தூண்டி விடும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம் பண்ணிருக்கீங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த மசாஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸா இருந்துச்சு. அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்தோம்னா நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வரும் போல. நல்லா மசாஜ் எப்ப நாள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும் அப்படின்னு பாத்தீங்கும்போது என்னன்னா நம்மளுடைய கனவுகள்னால நம்ம தூக்கம்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ரொம்ப. ஏன்னா நம்ம உடல் வந்து தூங்கும்,
ஆனா மனசு தூங்காது. கண்டிப்பா மனசு முழிச்சியா தான் இருக்கும். ஏதோ ஒரு கற்பனை சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்னன்னா ஆழ்ந்த நித்திரை நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப என்னன்னா உடம்புல உள்ள அசதிகள்லாம் வெளியில போகாது. எப்போதும் சொல்றது என்னன்னா தூக்கங்கிறது அடிச்சு பட்டாப்புல தூங்கணும். ஒரு எந்த சத்தம் வந்தாலும் தூக்கம் முழிக்கவே கூடாது. அது மாதிரி வர்றதுதான் உண்மையான தூக்கம். அது மாதிரி இங்க தூக்கங்கிறது ரொம்ப அரிதா போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம். அதான் சார் நிஜமா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. நிஜமாவே சூப்பர் ரிசல்ட்டா இருக்கு சார். நான் பர்சனலா இப்போ நான் உங்களுக்கு நான் வர்ம சிகிச்சை நான் எடுத்தா உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்றேன். நிஜமாவே இது நல்லாவே ஒர்க் ஆகுது. நிறைய பேருக்கு வந்து நிறைய உடம்பு வலிகள் நிறைய இருக்கும். சோ அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்ல உங்க சார்ந்தவர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலுமே சரி, நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த மேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் கிட்ட கிடைக்குது. உங்களுக்கு வேணா கூட நீங்க வந்து வீட்டுல வாங்கி வச்சு அந்த மாதிரி கூட பண்ணலாம். டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், நீங்க சாருக்கு கால் பண்ணுங்க. நீங்க சார் கிட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க கால் பண்ணிட்டு முன்னாடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய சுரேஷ் சென்டர் பாத்தீங்க, இந்த வர்மா தெரப்பி சென்டர் சென்னையிலுமே ஒரு பிரான்ச் இருக்கு. சோ சென்னையில பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே 2 days இருப்பாரு. எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே 2 days இருப்பாரு. மத்த 5 days முஸ்லில இருப்பாரு. சோ உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கால் பண்ணி சார்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.